தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகினார், புதிய கட்சியை தொடங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகினார், புதிய கட்சியை தொடங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது 2 பிரிவாக பிளவுபட்டுள்ளது. ஒன்று டாக்டர் ராமதாஸ், மற்றொன்று அன்புமணி ராமதாஸ். தேர்தலுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் 4 சட்டமன்ற உறுப்பினர்களாக அந்த கட்சி வளர்ச்சி அடைந்துள்ளது. 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக மண்ணை கவ்வியுள்ளது. தேர்தலுக்கு பிறகு 2 பேரும் இணைய முடிவு செய்துள்ளனர். 2 பேரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து மனம் விட்டு பேசியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அணியின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்த சேலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சேலம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் டாக்டர் ராமதாஸ் மீது அதிருப்தி அடைந்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் தன் மகனோடு இணைந்தது அவருக்கு பிடிக்கவில்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்களால் பல கோடி ரூபாயை தான் இழந்ததாகவும் கடனாளியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறுகின்றார் அருள். தற்பொழுது சேலம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாமகவிலிருந்து விலகுகிறார். தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது ஆதரவாளர்களிடம் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். புதிய கட்சி ஆரம்பிப்பது சம்பந்தமாக தீவிர ஆலோசனையில் இருப்பதாக கூறப்படுகிறது.